சரி வா, உனக்கு நான் என் உட்பி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அருண், இது என்னோட ஃப்ரெண்ட் தீபா. ஏய், என்ன தைரியம் இருந்தா நீ எங்க அம்மாவே ஏமாத்துவ? அதுக்கு என்ன இப்போ? உங்க குருஜி சொன்ன உடனே நான் என் பேரு ஊரு எல்லாம் மாத்திக்கணுமா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுங்கிறாங்க. எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் அப்படி பண்ணேன். இதுல என்ன தப்பு? அடிச்சு நிறுத்து. இவ்வளவு நாளா உன்னை திமிரு பிடிச்ச ராங்கியம் தாண்டி நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு தெரியுது நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. ஆமா, ஏதோ கோல்டு மெடலிஸ்ட் சொல்லிட்டு இருக்க. அது படிச்சு வாங்குனியா இல்ல இந்த மாதிரி ஃப்ராட் தனம் பண்ணி வாங்குனியா? ஸ்டாப் இட். என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசுற? இத பார், நீ ஒன்னும் ரொம்ப யோகியம் இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணோட தானே சுத்திட்டு இருக்க. எனக்கு என் விருப்பம் முக்கியம். அதுக்கு மாறா நான் எதையும் செய்ய மாட்டேன். இது ஒரு சின்ன விஷயம், இதை இப்படியே விட்டுறேன். எது? இது உனக்கு சின்ன விஷயமா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அம்மாட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஹே, ரொம்ப கோவமா போறாருடி. வீட்ல போய் சொல்லி ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. போடி போய் சமாதானம் பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இவன் பேச்ச அந்த வீட்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. யூ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். பாய், நீ கிளம்பு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாமா? அம்மா அன்னபூர்ணி, நீ 100 வருஷம் சுமங்கலியா புள்ளக்குட்டியோட நல்லா இருக்கணுமா? ஆசீர்வாதம்லாம் அப்புறம் பண்ணலாம். முதல்ல தட்டை போடிங்க, சாப்பிடலாம். இந்தாங்க முத்தமாக்கா, இந்தாங்க. நீ நல்லா இருக்கணுமா? பேர பாரு, ஐஸ்வர்யா. ஷார்ட்டா கூப்பிட்டா குச்சி ஐஸ் மாதிரி கொல கொலன்னு கேவலமா போகும். இந்த ஐஸ்வர்யாவை தொட்டு பேசுறதுக்கே ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். பார்வதி, நீயா? ஐயோ, சின்னையா. I'm coming. Hey Parvati, giving சாப்பாடு to poor people? ஆஹா, நீ எங்க அவங்க? சின்னையா, ஏன் மறுபடியும் கண்ட மெனிக்கு குடிச்சிருக்கீங்க? வீட்ல உங்களை கொல்ல போறாங்க. கொல்லட்டும் பார்வதி, கொல்லட்டும். அந்த ஃப்ராட் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி சாகிறத விட இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன கொல்லட்டும். அப்படிலாம் பேசாதீங்க சின்னையா. இப்பதான் நீங்க தைரியமா இருக்கணும். யாரு? நான் தைரியமா இருக்கணுமா? பட போ பார்வதி. ஐஸ்வர்யா எனக்கு பிடிக்கல, அவ வேண்டான்னு போய் தைரியமா சொல்ல தெரியல. நான் ஒரு கோலை பார்வதி, கோலை. பொண்ணுன்னா உன்ன மாதிரி பாசமா அன்பா அடக்கமா இருக்கணும் பார்வதி. அவ எங்க அம்மாவையே சீட் பண்ற அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கா பார்வதி, ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கா. சின்னையா, எதா இருந்தாலும் அம்மா கிட்டயும் பெரியய்யா கிட்டயும் தைரியமா எடுத்து சொல்லுங்க. அதான் இல்லையே, நீ எவ்வளவோ சொன்ன. நானும் அவ வேண்டான்னு முடிவு பண்ணி சொல்லத்தான் போனேன். ஆனா ஒரு வார்த்தை பேச முடியலையே. அவ்வளவுதான், காலி. மை லைஃப் க்ளோஸ். கதம். இங்க பாரு, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நீ பொறுமையா வா. போ. குட் நைட்.
நீங்க பார்த்து ஜாக்கிரதையா போயிடுவீங்கல்ல. அதெல்லாம் போயிடுவேன். ஆனா அவதான் என் வாழ்க்கையை விட்டு எப்போ போவானே தெரில பார்வதி, தெரில தெரில. அம்மா ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு போடுமா? இது பொண்ணு அம்மா பார்வதி, அப்பா ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்ப்பா? எல்லாம் உன் கல்யாண விஷயம்தாம்மா. அப்படி போடு. இது முக்கியமான விஷயம் மட்டும் இல்ல சுந்தரண்ணே, சந்தோஷமான விஷயமும் கூட. ஆமா, நீங்க பேசுறத பாக்கும்போது மாப்பிளைய கூட முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமாம்மா. அப்படியா? மாப்பிள்ளை யாரு? நம்ம பார்வதி அழகுக்கும் குணத்துக்கும் பொருத்தமான மாப்பிள்ளையா? மாப்பிள்ளையோட போட்டோவை கொண்டு வந்திருக்கேன், நீங்களே பார்த்து சொல்லுங்கம்மா. நம்ம பார்வதிக்கு ஏத்த மாப்பிள்ளை தான். பையன் ரொம்ப லட்சணமா தான் இருக்கான். எனக்கு வரப்போற மாமாவை நான் பார்த்ததான் அக்கா கல்யாணம். அந்த போட்டோவை என்கிட்ட காட்டுங்களேன். ஏய், எதுக்கு உனக்கு அவ்வளோ அவசரம்? இரு, நான் பார்த்துட்டு ஓகேவா இல்லையான்னு சொல்றேன். என்னடா கணேசா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? மாப்பிள்ள சினிமா ஸ்டார் மாதிரி இருக்காரு. எனக்குலாம் டபுள் ஓகே. டேய் குட்ரா, நான் பார்க்கணும். ஏய், குட்ரா. டேய் கணேசா, குடு. குட்ரா. ஏய் கணேசா, குடுறா, அக்கா பார்க்கட்டும். பாருமா. சுந்தரண்ணே, மாப்பிள்ளை பையன் என்ன வேலை பாக்குறாரு? செக்யூரிட்டி வேலை பார்க்கறாருமா. இவருக்கு தெரிஞ்ச பையன்தான். ஓ,